ஆகஸ்ட் 4 என்ன டேன்னு தெரியுமா கைஸ்? வேர்ல்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டான ஏசியாவில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் லெபனன். இந்த லெபனன் கண்ட்ரியோட கேபிட்டல் தான் பார்த்தீங்கன்னா பெரூட் அப்படின்ற ஒரு சிட்டி. இந்த பெரூட் சிட்டியில் இருக்க போர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் மெரிடியன் சீலேயே ஒரு மெயினான போர்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த போர்ட்டில் வந்து எம்வி ரவுசஸ் அப்படின்ற கப்பல் வந்து கிட்டத்தட்ட 2750 டன் எடையுள்ள அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற கெமிக்கலை கொண்டு வந்துருக்கு. அந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற கெமிக்கல். கப்பலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால அந்த எம்வி ரவுசஸ்ன்ற கப்பல் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் அங்கேயே நிற்கிற மாதிரி ஆகுது. அது கொண்டு வந்த அமோனியம் நைட்ரேட் கெமிக்கல் எல்லாமே ஹேங்கர் 13 அப்படின்ற இடத்துல வந்து சேமித்து வைக்கிறாங்க, எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாமல். அங்கே இருக்க மக்களும் சரி, அங்கே இருக்க கம்பெனியும் சரி, இதை போய் நிறையா முறை கவர்மெண்ட்டிட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி அதை சேஃப்டி பண்ணி வைங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கேட்கவே இல்லை. அண்ட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஆகஸ்ட் 4, 2020 அப்போ ஹேங்கர் 9 அப்படின்ற இடம், இதுவும் அதே போல் ஒரு கூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான். அங்கே வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவுது. ஹேங்கர் 13 அப்படின்ற இடத்துக்கும் வருது. அங்கே வந்து அந்த அமோனியம் நைட்ரேட்ன்ற கெமிக்கல் கூட அந்த ஃபயர் வந்து ரியாக்ட் ஆகி ஃபஸ்ட்டு புகை வந்திருக்கு. தென் கரெக்டாக 6:10 மணிக்கு வந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா ஒரு சின்ன நியூக்ளியர் பாம் அளவுக்கு இருந்திருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா அதில் இருக்க சுற்றி 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து எல்லாமே தரமட்டமாக ஆயிருக்கு. அண்ட் அதோட வைப்ரேஷன் வந்து மோர் தென் 240 கிலோமீட்டர்ஸ்க்கு இருந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷனால மோர் தென் 280 மெம்பர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அண்ட் மோர் தென் 7000 பீப்புள்ஸ் வந்து காயப்படுறாங்க. 3 லட்சம் பேருக்கு மேலே அவங்க வீட்டை இழக்கிறாங்க. 77,000 பில்டிங்ஸ்க்கு மேலே தரமட்டம் ஆகுது. அதில் 3 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் அங்கே அடங்கும். இந்த பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அப்போ யாருக்குமே தெரியல. இதுக்கான ரீசன் என்னன்னா அங்கே இருக்க கவர்மெண்ட்டே அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து சரியாக ஹெல்ப் பண்ணாதது தான் காரணம். என்னதான் பல நாடு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாலும் அது கவர்மெண்ட் மூலயமா வரதுனால இவங்களுக்கு அது வந்து சரியாக வந்து சேரலை. அங்கே இருக்க பீப்புள்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டைரெக்டாக எங்களுக்கே கொடுங்க, கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க கைஸ், இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தும் அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலை. அண்ட் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் மேக் பண்ணி தரலை. அதோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் அங்கே இல்லை. ஏன்னா 3 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனில் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு யார் ரீசன் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் இதே வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்ப்பு அப்படின்றது வந்தது மாதிரி கிடையாது. அப்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த வித ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சிட்டியை அவங்களே ரீபில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு மக்கள் எவ்வளோதான் போராட்டம் பண்ணாலும் அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து மாறின மாதிரி கிடையாது. இப்படிப்பட்ட இந்த கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க.